அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா செம்மஞ்சேரி குப்பம் தாங்க வந்திருக்கோம். வாங்க செம்மஞ்சேரியில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ இந்த கூடி கூட 500 கொடுக்குறோம். கூட 500 ஆமாம், ஒரு கவரில் போட்டுக்கிட்டாங்க சின்ன குடியான 500 இது சார் என்ன எடுக்கிறீங்க? அதுலையா? அது பற்றி நான் 1000 ரூபாய் பர் மீன் 500 ரூபாய் தான். அதிகமாக இருக்கும், அந்த ரேட் கம்மியாக கொடுக்கும். ஆமாம், அப்போ தான் அது நைட்டு ஃபுல்லாகவே கவலை தான் வந்து கவலை மீன் பார்த்தாலே அது நாம தான் வருது. 100 ரூபாய்க்கு தாங்க. 100 200 ரூபாய் மீன் உங்களுக்கு 100 ரூபாய் தாங்க. 200 போகிறது 100 ஆமாங்க. இன்னைக்குனா ஃபுல்லாக இன்னைக்கு நீ கவலை மீன் அதிகமாக மாட்டிருக்குங்க. அதிகமாக வந்துட்டா. உங்கள் பேர் என்னடா? ரஞ்சித். நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க போட்டுக்கு? இன்னைக்கு வந்து காலையில் 5 மணிக்கு தான் போனோம். 5 மணிக்கு. ஆமாம், மீன் இந்த மீன் கிட்டவே கிடைக்கிறதுனால நாங்கள் 5 மணிக்கு தான் போனோம். 5 மணிக்கு போவீங்க. இப்போ இங்கே முன்னாடியே இருக்கு. முன்னாடியே கிடைச்சிது இந்த மீன். இன்னைக்கு நிறைய இந்த கவலை மீன் தான். ஆமாம், கவலை மீனுக்கு தான் போனோம். கவலை மீன் தான் கிடைச்சிது. 7904016568. 6568. எப்பவுமே நம்ம கிட்ட ஃப்ரெஷ் மீன் தான். ஃப்ரெஷ் மீன். இந்த ஐஸ் மீனை விற்க மாட்டோம். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு குழம்பும் நல்லா இருக்கும், வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கிடையாது, லேசா ஊற்றி கொடுத்துருவாங்க. அண்ணா அந்த காரப்பொடி எவ்வளோ? எல்லாத்தையுமே வாமா, உனக்கு எவ்வளோக்கு வேணும்? நீ அது எவ்வளோ சொல்லுங்க? எல்லாத்தையும் கேட்குறியா, பாதி கேட்குறியா? அது மொத்தமாக எவ்வளோ சொல்லுங்க? எல்லாம் மொத்தமாக 500 ரூபா கொடுத்துருவோம். 500. பிடிச்சி பாருமா, வெள்ளைக்கிழங்க எவ்வளோண்ணா அது? அது வாங்கிக்கலாமா? இது 150 ரூபா கொடுங்க. 150. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கவலை மீன் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு போட் வந்துருக்கு. வாங்க அந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. மக்களே, இப்போ போட்டு வந்த உடனே எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ வந்த இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவலை மீன், முள்ளு வாழை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன் இருந்தது. இந்த ஷீலா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீனுமே வந்து 800 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. நண்பர்களே, முள்ளு வாழைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து 200 ரூபா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ஐஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மீன் கிடைக்கும். இந்த மீனோட ரேட்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இது எவ்வளோ சொல்லுங்கண்ணா? சில்லறை கொடுங்க, சில்லறை கொடுங்க. அதான் நிலவு காலம். வா 500 ரூபா. முழு வேலை எப்படியா? வா 500 ரூபா. 500 ரூபா. வாழை 300 ரூபா, பாரு 200. ஆமாம், வாழை பெரிய வாழை. 10 மீன் 500. நண்பர்களே, இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு வாழை மீன், முள்ளு வாழை இருந்தது. சரி, அது கையில் எடுக்கலான்னு பார்த்தா என்னால் அது எடுக்கவே முடியலைங்க. வெயிட்டாக வழிக்கின்னு போயிடுச்சு. எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும் போல இருக்குதுங்க. இந்த ஒரே ஒரு வாழை மீன், முள்ளு வாழை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து முள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சுண்ணாம்பு வாழையை விட இந்த வாழை மீன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் முள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பேர் என்னது? இது நாயார்ல. நாயர்ல. ஆமா, டேஸ்ட் ஆர்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நம்ம பவால் போகல அதே டேஸ்ட் தான் இருக்கு. இல்ல முள்ளெல்லாம் எப்படின்னா? முள்ளு ஒன்று கூட சென்ட்ரல் முள்ளு மட்டும் தான் இருக்கும். சென்டர் முள்ளு. ஆமா, குழம்புக்குலாம் குழம்பு செய்யலாம், வறுக்கலாம், குழந்தைங்களாம் கொடுக்கலாம். குழந்தை கொடுக்கலாம். என் கூட பேரனா இருக்கிறானுங்க, அதனால சொல்றேன் முள்ளு மீனாக கொடுக்க மாட்டோம். இந்த மீன் ரேட் எவ்வளோண்ணா போகும்? இது வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து நாளைக்குலாம் 4 நாளைக்குனா 400 ரூபா போகும். இன்னைக்கு ரேட்டு 250 ரூபா கொடுக்குறேன். எடுத்து போங்க. 250 ரூபா. 250 ரூபா எடுத்து போங்க. நான் ஒன்று தான் இருக்குது, அதனால மீதெல்லாம் விற்றுட்டோம். நண்பர்களே, இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரிப்பாறை, கீச்சாம்பாறை மீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாயரில் இருந்தது,
அப்புறம் ஐல மீன்லாம் வச்சுருந்தாங்க. நண்பர்களே, போட்டு வந்ததும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான மீனை எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுனதுக்கு அப்புறமா வந்து ரேட் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன ரேட்டு அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீன் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து நாக்கு மீன் கிடையாது, நாயரல் அப்படி சொல்லுவாங்க. இது நாக்கு மீனோட இந்த மீன் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த ஐல மீனோட ரேட் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க. அப்படியே எடுத்துறீங்களா? 700 ரூபா கொடுங்க. அப்படியே எடுங்க. அப்படியே மொத்தமாக 700 ரூபா கொடுங்க. அந்த நண்டு எவ்வளோண்ணா? 500 ரூபா. இது மொத்தமாக வாங்க 700 ரூபா கொடுங்க. அப்படியே சரி 600 ரூபா போண்ணா. 600 ரூபா போட்டு போடு. மீன் கேட்டா கேள்வி 600 ரூபா. 600 ரூபா போண்ணா. அப்படியே ஏறுனா ஏறணும். அப்ப கம்முன்னு நில்லு வச்சிருங்க. அவங்க வாங்குறவங்களையும் வாங்கினா எடுத்துறீங்க, அப்புறம் அதை போடுன்றீங்க. நண்பர்களே, இந்த ஐல மீனும் சங்கரா மீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐல மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீனுன்றதுனால நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் ஐஸ் இல்லாத மீன். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க மீன். இதுக்குள்ள இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே கிளம்பி நம்ம செம்மஞ்சேரிக்கு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 8:30 9 மணி வரைக்கும் தான் இங்கே மீன் இருக்கும். அதுக்கப்புறமா மீன்லாம் இருக்காது, போயிடும். நண்பர்களே, 7:30 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு, வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்களே, இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோலா மீன் தாங்க இருந்தது. இதை வந்து கோலா மீனுன்னு சொல்லுவாங்க, முரல் மீனுன்ட்டும் சொல்லலாம். நண்பர்களே, இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கலோரிகளும் அதிகமான புரதச்சத்தும் இருக்கு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த மீனில் வந்து நல்ல கொழுப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்கு. கடல் மீன்கள்லேயே இந்த மீன் வந்து ருசியான ஒரு வகை மீன்ட்டு சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த கோலா மீனில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது. அதனால நம்ம செரிமானத்துக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு மீனுங்க. 600 ரூபா கொடுங்க. நண்பர்களே, அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், இங்கே வந்து பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலை மீன் இருந்தது, அப்புறமா கல்சங்கரா மீன் இருந்தது, குமரப்பாறை மீன் இருந்தது. இந்த மாதிரி மீன்லாம் நம்மளுக்கு இங்கே அதிகமாகவே கிடைக்கும். நம்ம பேர் என்னன்னா? ராஜேஷ். நீங்கள் எவ்வளோ வெயிட்? இது ஒரு 4 கிலோ இருக்கும். உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா? 8056 156 237. இங்கே எப்படி மீன் எப்போ வந்தாலும் இங்கே இருக்குமா? இப்போ நான் அலை கம்மியாக இருந்தால் தான் நாங்கள் தூண்டிக்கு தான் போவோம். இது அலை கம்மியாக இருக்குது. இது ஒரு 9 மணி வரை கேட்குறேன். 10 மணி வரை முடிஞ்சிடும். 10 மணி வரைக்கும். இது வந்து கிலோ 500 ரூபா போகும். கிலோ 500 ரூபா. எவ்வளோ வெயிட் இருக்கும்? அது 4 கிலோ 4 கிலோ 4 கிலோ இருக்கும். இந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா? இது ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ வரும். இது என்ன விலை சொல்லுவீங்க? இதுவும் அதே ரேட்டு தான். கிலோ 500 ரூபா தான். கிலோ 500 ரூபா தான். அவங்க எடுக்கிற ரேட்டு அதான். இதுனா இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு குரூப்பர் சொல்லுவாங்க. குரூப்பர். ஆமாம். இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை. இது வேறு செம்ராமணின்னு சொல்லுவோம். அவர் மூஞ்சண்ணா பேஸ் வந்து மூஞ்சி எடுத்து என்ன பண்ணுறது? என்ன மீன் இது? இது செம்ராமணி சொல்லுவோம். கலவா வகை தான், ஆனால் இது பேர் வேற. அது இதுவும் கலவான் தான். இது வந்து கம்பி கலவான்னு சொல்லுவோம். இது வந்து சிவப்பு கலவான்னு சொல்லுவோம். அத புள்ளி கலவா. ஆமாம். ரேட் என்னன்னா? இது மொத்தமாக சேர்த்து 500 ரூபா வரும். மொத்தமாக 500 ரூபா. ஆமாம்.
நண்பர்களே, நம்மளுக்கு தூண்டில் மீன்லாம் வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ராஜேஷ்னு ஒருத்தரோட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவர் எடுத்து வைப்பார். நம்ம வந்து வாங்கிக்கலாம். மீன் எல்லாமே இங்கே உயிரோடவே இருக்குங்க தூண்டில் மீன்லாம். நண்பர்களே, செம்மஞ்சேரிக்கு வாங்க, செம்மையாக மீன் வாங்கின்னு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.